கரூர் துயர சம்பவத்தில் 41 பேர் உயிரிழந்தது தொடர்பான டெல்லியில் சிபிஐ முன்பாக விசாரணைக்காக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் இன்று ஆஜராகிறார். கரூரில் கடந்த ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி விஜய் பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தனர். இந்த துயர சம்பவம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுப்படி சிபிஐ விசாரணை நடைபெற்று வருகிறது. டெல்லியில் இருந்து வந்த சிபிஐ அதிகாரிகள் கரூரில் முகாமிட்டு தீவிர விசாரணை மேற்கொண்டனர். தாவேகா நிர்வாகிகளான என். ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், கரூர் தாவேகா மதியழகன், விஜய் பிரச்சார பேருந்து ஓட்டுநர் உள்ளிட்டோரை டெல்லிக்கு வரவழைத்து சிபிஐ அதிகாரிகள் 3 நாட்கள் விசாரணை நடத்தினர். இதேபோல் கரூர் ஆட்சியர் தங்கவேல், எஸ்பி ஜோஷ் தங்கையா உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகளும் டெல்லி விசாரணைக்கு வரவழைக்கப்பட்டனர். கரூருக்கு விஜயின் பிரச்சார பேருந்து வரவழைக்கப்பட்டு அதில் ஏறி சிபிஐ அதிகாரிகள் ஆய்வு நடத்தினர். டெல்லியில் இன்று விசாரணைக்கு ஆஜராக விஜய்க்கு சம்மன் அனுப்பியிருந்தது. அதன்படி விஜய் டெல்லியில் சிபிஐ அதிகாரிகள் முன்பு இன்று ஆஜராகிறார். விஜயுடன் தாவேகா நிர்வாகிகள் என். ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார் உள்ளிட்டோரும் டெல்லி செல்கின்றனர். விஜயிடம் குறைந்தது 2 நாட்கள் விசாரணை நடத்தப்படும் என்று சிபிஐ வட்டாரங்கள் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தாவேகா சார்பில் கேட்டுக்கொண்டதன்படி விஜய்க்கு உரிய பாதுகாப்பு அளிக்கப்படும் என டெல்லி காவல்துறை தெரிவித்துள்ளது. விசாரணைக்கு முன்பாக தாவேகா தலைவர் விஜய் தாவேகா நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார்.